वक्रतुंड महाकाय सूर्यकोटि समप्रभ निर्विघ्नं कुरु मे देव सर्वकार्येषु सर्वदा सरस्वती नमस्तुभ्यं वरदे कामरूपिणी विद्यारम्भं करिष्यामि सिद्धिर्भवतु मे सदा गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः। ओम कार्तिकेयाय विद्महे शक्तिहस्ताय धीमहि तन्नो स्कंद प्रचोदयात्। ओम सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावतीतमस्तु मा विद्विषावहै। ओम शांति शांति शांति। எல்லாம் வல்ல நெல்லை கந்தப்பெருமானுடைய பாதார விந்தங்களை பணிந்து கொண்டு இன்றைய அருளுரையை ஆரம்பிப்போமாக. ஓம் நம சிவாய. நேற்றைய தினம் இந்த அருளுரையினுடைய ஆரம்ப நாள் மனித பிறப்பு என்ற தலைப்பிலே மனித பிறப்பினுடைய மகத்துவத்தை பற்றி பார்த்திருந்தோம். இந்த பிரபஞ்சத்திலே இருக்கக்கூடிய 84 லட்சம் வகையான ஜீவராசிகள், அந்த 84 லட்சம் வகையான ஜீவராசிகளிலே இந்த மனித பிறவி மட்டும் ஏன் தனித்துவமானது என்பதை பற்றி நேற்றைய தினம் நாங்கள் பார்த்திருந்தோம். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக எங்களுக்கு இந்த மனித பிறவியினுடைய மகத்துவம் விளங்கவில்லை, புரியவில்லை. இந்த மனித பிறவியே வேண்டாம், அவ்வளோத்துக்கு வெறுத்து போச்சு. துன்பங்கள், துயரங்கள், ஏமாற்றங்கள், துரோகங்கள், வலிகள், ஒப்பா இல்லாட்ட இதயத்தை எடுத்தாலும் வேதனையும் துன்பமும் துயரமும் அழுகுரல்களும் கூக்குரல்களும் தான். அப்போ அந்த பின்னணியில் இப்படியான ஒரு மிகவும் ஒரு வேதனை நிறைந்த ஒரு பிறவியாக இருக்கக்கூடிய இந்த மனித பிறவியையா நீங்கள் 84 லட்சம் வகையான பிறவியல்லையும் அதி உன்னதமான அதி உத்தமமான பிறவி என்று சொல்கிறீர்கள். ஒரு பேச்சுக்கு ஒரு உயிர் எல்லா பிறவியையும் எடுக்குதுண்டா 83,99,999 பிறவிகளை தாண்டித்தான் மனித பிறவிக்கு வந்திருக்கணும். அதுக்கு எவ்வளோ காலம் எடுத்திருக்கு ஒரு பேச்சுக்கு கற்பனை செய்து பார்த்தா. அப்போ எல்லா பிறவிகளையும் வடிகட்டி ஒரு உத்தமமான பிறவியாக இது வந்ததுன்றா எங்களுக்கு பார்த்தா அப்படி தெரியலையே, நடைமுறையில் அப்படி தெரியலையே. சில நேரம் இந்த பறவைகளை பார்த்து நாங்கள் நினைக்கிறோமே, நான் ஒரு காகமாக பிறந்திருந்தால், குயிலாக பிறந்திருந்தால் கூவிக்கொண்டு ஆனந்தமாக திரிந்திருக்கலாமே. அல்லது ஏனைய ஜீவராசிகளை பார்த்து நாங்கள் யோசிக்கிறோம், அவையெல்லாம் எவ்வளோ சுதந்திரமாக இருக்கணும், எவ்வளோ ஆனந்தமாக இருக்கணும். இந்த மனித பிறவியில் தான் இவ்வளவு துன்பங்களாக இருக்கிறது, துயரங்களாக இருக்கிறது. நடைமுறையில் ஒரு பெரிய புதிர். இதனை எங்களுடைய ரிஷிகள் ஆராய்ச்சி செய்து பல விடயங்களை கண்டறிந்திருக்கிறார்கள். உண்மை என்ன, இதற்கு என்ன காரணம்,
இவ்வளவு துன்பங்கள் நிறைந்த ஒரு விடயமாக மனித பிறவியை நாங்கள் பார்க்கிறோமே, ஆனால் எங்களுடைய வேத சாஸ்திரங்கள் எல்லாம் மனித பிறவியை மகத்துவமாக சொல்கின்றனவே. ஜந்தூனாம் நரஜன்மம் துர்லபம், அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது. அந்த ஆராய்ச்சியின் முடிவில் படிப்படியாக ஒவ்வொரு விடயங்களை எங்களுக்கு எடுத்து தந்திருக்கிறார்கள். மனிதன் என்றாலே மண் என்கின்ற சமஸ்கிருத அடிச்சொல்லிலிருந்து தான் அந்த மனிதன் என்ற வார்த்தை வருது. மனிதன், மனுஷக, மேன், மினிசு எல்லாம் ஒவ்வொரு மொழிகளில் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அது இந்த அடி ரூட் வந்து மண் என்கின்ற வட சொல், சமஸ்கிருத சொல். அதன் அர்த்தம் என்னென்னா டு திங்க், சிந்தித்தல், பகுத்தறிவு. அதுக்கு அடித்தளமாக இருக்கக்கூடியது சாதாரண பேச்சு வழக்கில் மனம். மனதினை கொண்டிருக்கக்கூடியவன் மனிதன். A person who is having the mind is known as the human being. அப்போ அந்த மண் என்றது சிந்திக்கக்கூடிய ஆற்றல். நாங்கள் சாதாரணமாக பேச்சு வழக்கிலே சொல்கிறோம் மனம் என்று சொல்கிறோம். என்ன, இன்றைக்கு உங்களுக்கு மனசு சரியில்லையா? மனசு குழம்பி போயிருக்கிறதா? மனம் போன போக்கிலெல்லாம் போக வேண்டாம், மனம் அலை பாய்கிறது, மனம் குரங்கை போன்றது. இப்படி சின்ன வயசுலேருந்து எங்களோட வாழ்க்கையில் இந்த மனம் என்ற விஷயம் பல்வேறு இதில் வருது. இளம் பருவத்தில் ஒரு இளைஞன் சொல்கிறான், அன்பே உன்னிடம் நான் என் மனதை பறிகொடுத்து விட்டேன். நாங்கள் நேற்றைய தினம் யோசிச்சிருந்தோம், இந்த மாதிரி 8 மணியிலிருந்து 8:30 வரை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்புகளில் இந்த அருளுரை இடம்பெறும். பிறகு யாருக்கு நேரம் இருக்கிறதோ ஆர்வம் இருக்கிறதோ 8:30 9 மணி வரை ஒரு கலந்துரையாடல் செய்யலாம்னு யோசிச்சிருக்கோம். உங்களுக்கு நேரம் இருந்தால் அவசரமாக 8:30 போக வேண்டியாக்கள் வலிக்கிட்டு போகலாம். இது மாதிரி 8 9 மணி மட்டும் இந்த தலைப்பை பற்றி அல்லது வேறு பொதுவான விடயங்களை பற்றி யோசித்திருந்தோம். இப்போ எவ்வளோ நேரம் மின்சாரம் இல்லாமல் இருந்திருப்போம்? 5 நிமிஷம் இல்லை கூடவா? 5 நிமிஷம். சரி. அப்போது இந்த மனம் என்றால் என்ன என்பது ஒரு மிக பெரும் கேள்வி. இப்போ நாங்கள் மனசு என்று சொல்கிறோம், மனசு சரியில்லை என்று சொல்கிறோம், மனசு குழம்பி போயிருக்கிறது என்று சொல்லுவோம், மனதை பறிகொடுத்து விட்டேன், மனமே இல்லையா, உனக்கு மனசே இல்லையா என்று கூட கேட்குறோம். ஒரு பிள்ளையாக நடக்கும் பொழுது அல்லது எங்களுக்கு ஒரு துன்பத்தை ஒருவர் தரும் பொழுது. அப்போ இந்த மனம் என்றால் என்ன என்பதை பற்றி எங்களுடைய ஞானிகள் சித்தர்கள் ஆராய்ந்திருக்கிறார்கள். எங்களில் சில பேர் நினைக்கின்றோம் இந்த மனம் என்றால் அது எங்கள் உடலிலே எங்கே இருக்கிறது? மனம் என்பது மூளையிலே இருக்கிறது, பிரெயின், தலைக்குள்ள. விஞ்ஞானம் சொல்கிறது மூளை இருக்கிறது, வலது பக்கம் இடது பக்கம் என்றெல்லாம் எங்களுக்கு ரைட் பிரெயின் லெஃப்ட் பிரெயின். அந்த மூளையின் ஒரு பகுதி தான் மனம் என்றுதான் மேற்கத்திய உளவியல் சொல்கிறது, வெஸ்டர்ன் சைக்காலஜி. மேற்கத்திய உளவியல் சொல்கிறது மனம் என்பது இந்த மூளையிலே ஒரு பகுதியாக இருக்கிறது, பிரெயினில். ஆனால் கீழத்திய உளவியல், எங்களுடைய சாஸ்திரங்கள், உபநிடதமாக இருக்கட்டும், பகவத்கீதையாக இருக்கட்டும், வேத சாஸ்திரங்கள், புராண இதிகாசங்கள் எல்லாமே சொல்லுகின்ற மனம் சூக்ஷ்மமானது, விஞ்ஞானத்தை கடந்தது. விஞ்ஞானத்தினாலே இந்த மனதை பரிசோதிக்க முடியாது. அந்த இடத்துல ஒரு முரண்பாடு வருகிறது. மேற்கத்திய மனம் சார்ந்த கொள்கைக்கும் அல்லது விஞ்ஞானத்துக்கும் மெஞ்ஞானத்துக்கும் முரண்பாடு வருகிறது. இந்த மனம் எங்கே இருக்கிறது என்று கேட்டால் அதற்கு பதிலாக அப்போ மனம் என்றால் என்ன என்ற அடிப்படை கேள்விக்கு பொதுவாக சொல்லப்படுகின்ற விடை
எண்ணங்களின் ஓட்டம் மனம் என்று சொல்லப்படும். ஃப்ளோ ஆஃப் தாட்ஸ், எண்ணங்களின் ஓட்டம். ஒரு எண்ணம் மாறி மற்றொரு எண்ணம், அப்படி எண்ணங்கள் வந்து கொண்டே இருக்குது. நான் நாளைக்கு என்ன செய்யணும், நாளைக்கு அங்கே போகணும், அதே இப்படி நடந்துச்சு, அவரே என்ன பார்த்து சிரிக்கலை, அது அப்படியாச்சு இப்படியாச்சு, அழுகிறது புலம்புறது, எல்லாமே எண்ணங்கள் தான். இந்த எண்ணங்களுடைய தொடர்ச்சியான ஓட்டம் தான் மனம் என்று சொல்லப்படுகிறது. அப்போ அப்படிப்பட்ட அந்த மனம், எண்ணங்களின் தொடர்ச்சியான ஓட்டம் எங்கே இருக்கிறது என்று கேட்டால், இதுக்கு சாஸ்திரங்களும் சொல்கிற ஒரு விடயம், இதயம் என்கின்ற, ஹிருதயம் என்கின்ற குகைக்குள்ளே இருக்கிறது மனம். அப்போ ஹிருதயம் எங்கே இருக்கிறது என்றால், பயாலஜிக்கல் ஹார்ட், உங்கள் எல்லாருக்கும் தெரியும், எங்களுக்கு இடப்பக்கம் இதயம் இருக்கிறது, ஹார்ட், இதய துடிப்பு, இதெல்லாம் எங்களுக்கு தெரியும். அந்த இதயம் அல்ல இங்கே சொல்லப்படுகின்ற ஹிருதயம். இது ஆன்மீக ஹிருதயம், ஸ்பிரிச்சுவல் ஹார்ட். அந்த ஆன்மீக ஹிருதயம் என்பது எங்கே இருக்கிறது, எங்கள் உடலிலே எங்கே இருக்கிறது என்ற கேள்விக்கு பகவான் ரமண மகரிஷி என்றொரு பெரிய மகான் தமிழ்நாட்டில் திருவண்ணாமலையிலே வாழ்ந்திருக்கக்கூடிய ஒரு பெரிய மகான், தன்னைத்தான் உணர்ந்த ஞானி, அதில் சந்தேகம் இல்லை. பகவான் ரமண மகரிஷி, திருவண்ணாமலை. அவர் சொல்கிறார், எங்களுடைய இந்த நடுஸ்தானத்தில் இருந்து ஒரு பெருவிரல் அளவு தூரத்தில் வலது பக்கம் இந்த ஆன்மீக ஹிருதயம் இருக்கிறது. சரி சுவாமிகள், அது பகவான் ரமண மகரிஷி சொல்கிறார், அதை நான் எப்படி நம்புறது? எனக்கு இதில் நம்பிக்கை இல்லை, எனக்கு விஞ்ஞானத்தில் தான் நம்பிக்கை என்று ஒருவர் அல்லது நீங்கள் கருதினால், அவர் இந்த வலது பக்கம் இந்த ஆன்மீக இதயம் இருக்கிறது, அங்குதான் மனம் இருக்கிறது என்று அவர் சொல்கிறாரே, இந்த பெருவிரல் அளவு தூரம் தள்ளி. பொதுவாக நீங்கள் யோசியுங்கோ, நான் என்று சொல்லும்போது உங்களோட கை எங்கே போகுது? உடம்புல ஏதோ ஒரு இடத்தை தொட்டு நான் என்று சொல்லுங்க. ஒருக்க முயற்சி செய்து பாருங்க. நான் ரைட் ஹேண்டடா இந்த கை, லெஃப்ட் ஹேண்டடா இந்த கையால் தொடுவாரிங்க. இப்போ நாங்கள் கதை கேட்கல பேச நான் இந்த தலையை தொட்டு சொல்லுனாங்களே, நான் இல்லை தோளை தொட்டு நான், இல்லை கையை தொட்டு நான், காலை தொட்டு நான், தொடைய தொட்டு நான் இல்லை, நான் என்றால் கை இஞ்சாம் போகுது பாருங்க. அப்போ இயல்பாக நான் என்று சொல்லும்போது கை எங்கே போகுதோ அங்குதான் மனம் இருக்கிறது, அங்குதான் இந்த எண்ணங்கள் உற்பத்தியாகின்றன என்று பகவான் ரமண மகரிஷி சொல்கிறார். அப்போ இங்கே மேற்கத்தைய சைக்காலஜி, உளவியலுக்கும் எங்களோட கீழத்திய சாஸ்திரத்துக்கும் நிறைய வித்தியாசம். மேற்கத்திய விஞ்ஞானம் மேலோட்டமானது, ஒரு எல்லைக்கு மேலே அதால் போக முடியாது. நானும் உயர் படிப்புக்காக விஞ்ஞானத்தை கற்றவன் என்ற ஒரு அடிப்படையில் சொல்கிறேன். ஆனால் கீழத்திய சாஸ்திரம் விஞ்ஞானத்தையும் கடந்த மிக ஆழமான விஞ்ஞானம். இரண்டையும் படித்தால், விஞ்ஞானத்தையும் படித்து மெஞ்ஞானத்தையும் படித்தால், நான் சொல்லுகின்ற விடயம் மிக அற்புதமாக ஆழமாக உணரக்கூடியதாக இருக்கும். அப்போ இந்த எண்ணங்களின் ஓட்டம் மனம் என்று சொன்னால் அது இங்கே இருக்கிறது என்று சொன்னால், அப்போ அது நாங்கள் ஒரு உயிரியல் ரீதியாக ஒரு ஆப்ரேஷன் செய்து பார்த்தா மனசை பார்க்கலாமாண்டா இல்லை. இதுக்கு தான் ப்ரூஃப் இருக்காண்டா ஃபிசிக்கலி இல்லை, ஒரு ப்ரூஃபும் இல்லை. அப்போ இந்த மனதுக்கு எண்ணங்களின் ஓட்டம் என்று சொல்கிறோமே, அந்த எண்ணத்துக்கு மிக பெரும் சக்தி இருக்கிறது. இப்போ விஞ்ஞானத்தில் ஒரு சின்ன உதாரணம், நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களோ தெரியாது, பிளாக் ஹோல், கரும்புள்ளி இந்த பிரபஞ்சத்தில் இருக்குது. அது பார்த்திங்கன்னா ஒரு மிக ஒரு துளை, என்ன கருப்பு துளை, என்ன ஒரு மிக 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 ஒரு சின்ன விஷயம். அவ்வளவு ஒரு அடர்த்தியான ஒரு விஷயந்தான் அந்த பிளாக் ஹோல். அது கிட்ட எது போனாலும் ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ளே அது அப்படியே கவர்ந்து இழுத்துடும் உள்ளுக்கு எல்லாத்தையும். அவ்வளோத்துக்கு அந்த ஈர்ப்பு சக்தி. சரி, பிளாக் ஹோலை பற்றி தெரியாண்டு விடுவோம். அணுகுண்டு எல்லாருக்கும் நல்லா தெரியும். அணுகன்றது பாருங்க, ஒரு மூலகங்கள், அதில் சின்னதான் அணுக்கள், இலத்திரன் புரோத்தன் நியூத்திரன், கண்ணுக்கு பார்க்கவே தெரியாது.
அப்படிப்பட்ட அணுவுக்குள்ள எவ்வளவு பெரிய சக்தி இருக்கிறது. இந்த உலகத்தையே அழித்து விடக்கூடிய சக்தி அந்த அணுவுக்குள்ளே இருக்கிறது என்றால், அணுவை விட சூக்ஷ்மமாக இருக்கக்கூடிய, அணுவுக்கு அணுவாய் அப்பாலுக்கு அப்பாலாய், அந்த அணுவை விட சூக்ஷ்மமாக இருக்கக்கூடிய இந்த மனதுக்கு, எண்ணங்களுக்கு மிக பெரும் சக்தி இருக்கிறது. அந்த மனதை மனிதன் கொண்டிருக்கின்ற காரணத்தினால் மனித பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தே. மனித பிறவி மகத்துவமானது. அப்போ பொதுவாக மனம் என்று நாங்கள் பேச்சு வழக்கில் பல விஷயத்துக்கு பயன்படுத்துகிறோம். பொதுவாக மனசு சரியில்லை, மனசு குழம்பி போயிருக்கு, என்ற மனசு இன்னும் தீர்மானிக்கலை, மனசு விரும்பலை, மனசை பறி கொடுத்துட்டேன், மனசு குழம்புது, மனசு அழுகுது, மனசு புலம்புது, எந்த மனசு என்னட்ட இல்லை இன்னொரு ஆள்கிட்ட கொடுத்து வச்சிருக்கிறேன், பறி போயிட்டு. இப்படியெல்லாம் பொதுவாக நாங்கள் பலவிதமாக கதைக்கிறோமே. அந்த எண்ணங்களின் ஓட்டம், அந்த மனம் என்று சொல்லப்படுற அடிப்படையில் இந்த மனதை கொஞ்சம் இன்னும் ஆழமாக நாங்கள் பார்க்க போகிறோம். அந்த மனதை இன்னும் கொஞ்சம் ஆழமாக பார்த்தல் என்றால், இந்த மனம் என்பதை 4ஆக பிரிக்கப் போகிறோம். 5 பேரறிவும் கண்களே கொள்ள அளப்பெரும் கரணங்கள் 4. அந்த கரணங்கள் 4, 4 inner instruments: மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். உண்மையில் பார்த்தா மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்று சொல்லப்படுகின்ற 4மே மனம்தான். என்னடா இது, மனம், புத்தி, சித்தம், அகங்காரம், அப்போ அதில் மனம் தனியாக சொல்கிறீங்கள், பிறகு எப்படி மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் இந்த 4ம் மனம்? 4மே மனம்தான், 4மே எண்ணங்கள் தான். அந்த எண்ணங்கள் செயற்படுகின்ற விதத்தை பொறுத்து அது மனமாகவும், புத்தியாகவும், சித்தமாகவும், அகங்காரமாகவும் வகைப்படுத்தப்படுகிறது. அப்போ அதில் முதலாவது மனம் என்றது. இப்போ பேச்சு வழக்கில் இந்த மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் 4ஐயும் சேர்த்தே மனம் என்று தான் நாங்கள் சாதாரணமாக கதைக்கிற நாங்கள். இப்போ அதில் கொஞ்சம் ஆழமாக போகிறோம். என்ற இது ஆழமான விஷயம், கொஞ்சம் விரிவாக தெரிந்து கொண்டால்தான் அது சிறப்பாக எங்களுக்கு, எங்களோட வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருக்கும். வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருக்கணும். ஈட்டுச் சுரைக்காய் கறிக்கு உதவாது. அப்போ அந்த மனம் என்ற விஷயத்தை இன்னொரு விதமாக பார்த்தா இன்னும் சில இடங்களில் சாஸ்திரங்கள்லேயே சொல்லப்படும், பலவிதமாக சொல்லப்படும். எங்களோட வேத சாஸ்திரங்கள்லேயே ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு விதமாக சொல்லப்படும். அப்போ இதை படிக்கிறார்களுக்கு குழப்பமாக தான் இருக்கு. என்னடா அங்கே மனமண்டா இப்படி சொல்லப்படுது, இஞ்ச மனமண்டா இப்படி சொல்லப்படுது, இஞ்ச மனமண்டா இப்படி சொல்லப்படுது, எல்லாத்தையும் பார்க்கத்தான் போகிறோம். அகமனம், புறமனம் என்று 2 இருக்குது. மனம்ன்றது மனம், புத்தி, சித்தம், அகங்காரத்தில் இந்த மனமண்ட முதலாவது புறமனம் என்றும் புத்தியை அகமனம் என்றும் சொல்லப்படுகின்ற சந்தர்ப்பமும் இருக்கிறது. இப்போ மனமண்டா 2 வகைப்படும், புறமனம், அகமனம் என்ற ஒரு விதமான பிரிவு. புறமனம் என்பது மனதையும், அகமனம் என்பது புத்தியையும் குறிக்குது. இந்த ஒரு விதமான பிரிவு. அப்போ கொஞ்சம் ஆழமாக நாங்கள் விளங்கிக் கொள்றதுக்கு இந்த 4 கரணங்கள் எடுக்கிறது பொருத்தமாக இருக்கும். மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். அப்போ அதில் மனமண்டா முதலாவது மனம் என்றா என்ன என்று எடுத்தமென்றால், சங்கல்ப விகல்பாத்மகம் மனஹ. சங்கல்ப விகல்பாத்மகம் மனஹ என்றால் என்ன அர்த்தம் என்றால், சங்கல்பம், சம்மண்டா நல்ல, கல்பம் என்றா எண்ணம், நல்ல எண்ணம் அல்ல ஒரு எண்ணம், ஏதோ ஒரு எண்ணம், சங்கல்பம். சங்கல்பம் அதை சேர்த்துடுவோம் சங்கல்பம். இப்போ பூசையில் செய்யக்க, கோவிலில் நாங்கள் அபிஷேகங்கள் செய்யக்க நீங்கள் உபயம் செய்கிறீங்களா இருந்தால் சங்கல்பம் செய்யும். என்ன மமோபாத்த துர்தக்ஷ துவாரா ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்தி அர்த்தம். இந்த பூஜை எதற்காக, எந்த இடத்துல, எந்த நேரத்தில், என்ன காரணத்துக்காக யாரால் செய்யப்படுகிறது, அதை சமஸ்கிருதத்தில் ஐயா மந்திரமாக சொல்லுவார். இது சங்கல்பம் என்று பேர். கையை மடித்து இப்படி வச்சு
இப்போ சங்கல்பம் என்ன ஒரு ஒரு உறுதிமொழி அல்லது இது ஒரு எண்ணத்தை வெளிப்படுத்துகிறோம். இப்போ சங்கல்பம் ஒரு எண்ணம் ஒன்று வருது. சங்கல்பம் இன்றைக்கு சிவகுரு ஆதீனத்துக்கு போவோம், இரவு 8 மணிக்கு அருளுரை இருக்கிறது. சங்கல்பம். அந்த சங்கல்பம் வந்த உடனே விகல்பமும் வரும். வியண்டா எதிரான, கல்பமண்டா எண்ணம். அப்போ ஒரு எண்ணத்துக்கு எதிரான எண்ணம். அது சிவகுரு ஆதீனத்துக்கு போய் அங்கே என்ன அங்கே சும்மா மனம் அது என்றவர் சாமியார் புலம்பிக் கொண்டிருப்பார். அதை போய் கேட்டு திருப்பி வர்றதை விட இது அரை மணித்தியாலம் தான் நடக்குதாம், 8 மணிலேருந்து 8:30 மணி மட்டும். அதுக்காக நீ மினக்கெட்ட அரப்பா போகிறது, பேசாமல் இருப்போம். இல்லாட்டி பிறகு எங்களை டிவியில் வரும் அல்லது ஓம் டிவியிலே அல்லது யூடியூப்பில் இதில் வரும், அப்போ வீட்டை வந்து பார்க்கலாம். பாருங்க, ஒரு எண்ணம் வந்துச்சுது சிவகுருத்துக்கு போய் நேரடியாக கேட்போம்ண்டு உடனே அடுத்த எண்ணம் வந்துட்டுது விகல்பம். என்னது பாப்பம் வேணாம். சங்கல்ப விகல்பாத்மகம் மனக. அப்போ மனமண்டா என்னண்டா இன்றைக்கு அருளுரை கேட்பதற்கு சிவகுரு ஆதீனத்துக்கு போமா வேண்டாமா, போமா வேண்டாமா. இப்போ உங்களை பற்றி யோசிங்கோ. இன்றைக்கு மத்தியான சாப்பாட்டுக்கு கத்தரிக்காய் வேண்டுவோமா இல்லை கத்தரிக்காய் இல்லாமல் சமைப்போமா? இன்றைக்கி நல்லூர் முருகன் கோயில் திருவிழாவுக்கு போவோமா போகாமல் விடுவோமா? உங்களோட வாழ்க்கையில் அடிக்கடி இந்த பிரச்சனை வரும். செய்வோமா வேண்டாமா, போவோமா விடுவோமா, கேட்போமா கேட்காம விடுவோமா? சங்கல்ப விகல்பாத்மகம் மனக. அப்போ எப்பொழுது உங்களுடைய எண்ணங்கள் இப்படி தடுமாறுகின்றனவோ, குழப்பமடைகின்றனவோ, செய்கிறதா வேண்டாமா, சொல்கிறதா விடுவோமா, சொல்கிறதா விடுவோமா, சொல்கிறதா விடுவோமா, சொல்கிறதா விடுவோமா, இது குழப்பத்தை வச்சுக்கொண்டே ஒரு மனத்தியாலம் இல்லை, ஒரு நாள், ஒரு கிழமை, ஒரு மாதம், ஒரு வருஷம், ஒரு வருஷம் என்ன ஒரு பிறவி, அவ்வளவு மன அழுத்தம், அவ்வளவு களைப்பு, வாழ்க்கையே போச்சப்பா வீணா. சங்கல்ப விகல்பாத்மகம் மன. யாருக்கு எந்த எண்ணம் எப்படி வந்து மாட்டுப்படுது என்று சொல்லலாது. இது விசித்திரம். அப்போ அப்படி பார்த்தா மனமெண்டா ஒரு குழப்பமானது, முடிவெடுக்க முடியாமல், தீர்மானிக்க முடியாமல் தடுமாறுவது, அதான் அலை பாய்வது. அப்போ இப்படியான எண்ணங்களுக்கு பேர் மனம் என்று பேர். இந்த தடுமாறுற எண்ணங்களுக்கு பேர் மனம் என்று பேர். எல்லாமே எண்ணங்கள்லாம். அப்போ இந்த தடுமாற்றமான எண்ணங்கள் வரும் பொழுது என்ன நடக்குதுண்டா, போவோமா விடுவோமா, போவோமா விடுவோமான்னு யோசிக்க, ஒரு முடிவெடுக்க முடியாமல் இருக்கேக்க, நாங்கள் போகவும் முடியாமல் விடவும் முடியாமல் ரெண்டுமே இல்லாமல் மீண்டும் மீண்டும் யோசித்து எங்களோட சக்தியை வீணாக்கி நாங்கள் மன நோயாளியாக மாறுறோம். மெல்ல மெல்லமா, தெரியாமல் தெரியாமல். ஒன்றையும் செய்யலாது ஒன்று சொன்னால் ஐயோ எனக்கு மூட் அப்செட்டாக இருக்குது, ஆங்கிலத்தில் சொல்கிறேன் இருந்தால் இன்றைக்கி என்ன மூட் அவுட், மூட் அப்செட்டாக இருக்குது. இதெல்லாம் பேசிக் அடிப்படை இதுதான். இப்படி வந்துட்டு தான் அது ஒன்றையும் செய்ய விடாது, குழப்பிக்கொண்டே இருக்கும், அதுக்குள்ளே இருந்து கொண்டே இருப்போம் அப்படின்னு. அப்போ அப்படியான எண்ணங்களுக்கு தான் நான் சொல்கிற இந்த ஒரு சாஸ்திரங்கள் சொல்லுகின்ற வரவிலக்கணப்படி மனம் என்று சொல்லப்படுது. அப்போ இந்த ஒரு சந்தர்ப்பம் எங்களுக்கு இயல்பிலேயே மனித பிறவியில் இருக்கிற காரணத்தினால மனித பிறவியின் மகத்துவம் எங்களுக்கு விளங்குதில்லை. ஏன்னா இந்த குழப்பத்துக்குள்ளேயே எங்களோட நேரம், சக்தி, பொழுது எல்லாம் போயிடும். பிறகு நாங்கள் இதை விட்டு வெளியில் வந்து மனித பிறவி மகத்துவமானது, பேராற்றல் நிறைந்தது, தெய்வீகமானது, தெய்வத்தை அடைய வைக்கக்கூடியது, தெய்வமாக்கக்கூடியது என்றதை நாங்கள் பிறகு எங்கே உணரப்போகிறோம்? அப்போ இந்த அந்த கரணங்களில் முதலாவது மனம் என்பது இந்த மாதிரி குழப்பமான நிலைகளில் இருக்கிறது. அது மிக மிக ஆபத்தானது. சரியோ பிழையோ ஏதோ ஒரு முடிவை எடுத்துடணும். அப்படி எப்படி நீங்கள் சொல்லுவீங்கள்? ஒரு வேளை நாங்கள் பிழையாக முடிவெடுத்துட்டா, பிழையாக முடிவெடுத்து விட்டால் அது ஒரு அனுபவமாக இருக்கும்.
நீங்கள் முடிவெடுக்காமலே செய்வோமா வேண்டாமான்னு தடுமாறுவதை விட, அல்லது மனதினுடைய இந்த பிடிக்குள்ளே அகப்பட்டு இருப்பதை விட பிழையான முடிவெடுப்பது சிறந்தது. ஏன்னா ஆக குறைஞ்சா நீங்கள் முடிவெடுப்போம்ன்ற நிலையில் பிழையாக எடுக்கிறீங்கள். பிறகு அது பிழைன்னு உங்களுக்கு காலப்போக்கில் தெரிய வரும், காலம் உணர்த்தும், பிறகு திருத்திக் கொள்வோம். அப்படி இல்லை என்றால், இந்த மனதின் இந்த பிடிக்கில் நாங்கள் விருப்பமாக இருந்தால் இது ஒரு பெரிய சவாலைத்தான் எங்களுக்கு தரப்போகிறது. அப்போ படிப்படியாக இப்போ இன்றைய இந்த மனம் என்ற ஒரு ஆரம்ப மனநிலையை பார்க்கும்போது எந்த குழப்பம் வந்தாலும் அதுக்காக இப்போ டக்குன்னு அவசரப்பட்டு கண்ணை மூடிக்கொண்டு ஆராயாமல் முடிவெடுக்கணுமென்று சொல்லலை. சில விஷயங்கள் உடனடியாக எங்களுக்கு எல்லா தகவல்களும் தெரியாதென்றால் உரிய தகவல்களை திரட்டி ஆராய்ஞ்சு பார்த்து முடிவெடுக்கலாம். உடனே அவசரப்பட்டு முடிவெடுக்கணும். சிலது உடனே முடிவெடுக்கணும். இப்போ ஒரு குடிசைக்கு இருக்கிறோம், அந்த குடிசை பற்றி எரியுது, குடிசைக்குள்ளே நான் இருக்கிறேன், பயங்கரமாக எரிஞ்சு கொண்டு இருக்குது. இப்போ அதுக்கு இருந்தோன்னு யோசிக்கலாமா, குடிசைக்கு இருப்போமா இல்லை வெளியில் போவோமா? அங்கே சிந்திக்கிறதுக்கு நேரமே இல்லை. அப்படி சிந்திச்சோம்னா அது வேறு பிரச்சனை வேந்து. அப்போ அந்த நேரம் அங்கே முடியல, உடனே குடிசையை விட்டு வெளியே ஒரு நெருப்பு வந்துட்டு அடுத்து என்ன சுட போகுது, இந்த உடலை சுட போகிறது. அப்போ யாரொருவர் இந்த மனதினுடைய தாக்கத்துக்குள்ளே அகப்படாமல், சங்கல்ப விகல்பாத்மகம் மனக, இந்த குழப்பங்களுக்குள்ள போகாமல் தன்னுடைய வாழ்க்கையை கொண்டு நடத்துகிறாரோ அவர் வெற்றியடைவார். அவர் மனித பிறப்பினுடைய மகத்துவத்தை உணர்வார். பகவான் ரமண மகரிஷி மனதை பற்றி ஆழமாக சொல்றார். நான் யார் தான் அவற்ற விசாரம், ஆத்ம விசாரம். ஹூ ஆம் ஐ, நான் யார், நான் மனமா? யோகர் சுவாமிகள் சொல்கிறார், நான் மனமன்று, நான் உடலன்று, நான் மனமன்று, நான் புத்தியும் அன்று. அப்போ நான் யார்? பகவான் ரமண மகரிஷி ரெண்டு விஷயத்தை சொல்கிறார். ஒன்று மனோலயம், இன்னொன்று மனோ நாசம். மனதை லயப்படுத்துதல், மனதை நாசம் செய்தல் என்று. அது என்ன மனோலயம் மனோநாசம்ண்டா? மனோலயம்ண்டா மனதை தற்காலிகமாக கட்டி வச்சுக்கிறது, இல்லை ஒருநிலைப்படுத்தி வச்சுக்கிறது. இப்போ ஒரு பேச்சுக்கு நீங்கள் எல்லாரும் இந்த அருளுரையை கேட்கும் பொழுது இந்த அரை மணி நேரம் மனதை இந்த அருளுரைக்குள்ளே ஒடுக்கி வைத்திருத்தல், கட்டி வைத்திருத்தல், இது மனோலயம். மனமென்றால் எண்ணங்களின் ஓட்டம் மனமென்று சொல்லப்படும். அப்போ மனமெண்டா என்ன? எண்ணங்கள். அப்போ மனோ நாசம் என்பது எண்ணங்களே இல்லாத நிலை, நிரந்தரமாக எண்ணங்கள் எதுவும் இல்லாத நிலை மனோநாசம். அங்கே மனமே இல்லை, எண்ணங்களே இல்லை. அப்போ அப்படி எண்ணங்களே இல்லாத நிலை, நிரந்தரமாக மனம் நாசம் அடைந்து விட்டால், மனம் இல்லாது அழிந்து விட்டால் செயற்பாடு நடக்குமா? செயல்கள் நடக்குமா? செயல்கள் நடக்கும். அது எப்படி செயல்கள் நடக்கும்? அதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமாக இருந்தால் நாளை மறுதினம், அதற்கு அடுத்த நாள், அப்போ இன்னும் 3 நாட்கள் போய் 4ஆம் நாள் அருளுரைக்கு வாருங்கள். அதற்குரிய விடை கிடைக்கும். சுவாமிகள், நீங்கள் எங்களை அருளுரைக்கு வர வைக்கிறதுக்காக இப்படியெல்லாம் உத்திகளை கையாளுகிறீர்கள். இல்லை, உண்மையாக சொல்லத்தானே வேணும். அப்போ நாங்கள் இன்றைக்கு மனமெண்டா ஓவராலாக பொதுவாக மனமென்றது என்னென்று பார்த்தோம். மனித பிறப்புக்கு முக்கியமாக அடிப்படையாக அடித்தளமாக இருக்கிறது மனம் என்ற வகையில் இன்றைக்கு அந்த மனித பிறவின் மகத்துவத்தை நாங்கள் உணரணுமெண்டா மனதை பற்றி வடிவாக சரியாக தெரிஞ்சு கொள்ளணும். அப்போ தான் அது விளங்கும் என்று தான் நேற்றைய தொடர்ச்சியாக இன்றைக்கு இந்த மனம் என்ற விஷயத்தை பார்த்துருக்கிறோம். அந்த மனதை பிறகு என்ன செய்தோம்? அதை கொஞ்சம் ஆழமாக பார்க்கணும் என்ற ஒரு நிலைக்கு வந்து 4 கரணங்களாக மனம் அமைஞ்சிருக்குது. மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். அந்த 4ல் முதலாவதாக வர மனம் என்றா சங்கல்ப விகல்பாத்மக மன, செய்கிறதா வேண்டாமா, போகிறதா விடுவோமா, இந்த குழப்பத்துக்கு தான் மனம் என்று பேர். இது எங்களுக்கு நல்லது அல்ல. இதிலேருந்து நாங்கள் விடுபடணுமென்றதை பார்த்துருக்கிறோம். இதில் 2வது புத்தி.
புத்தியுள்ள மனிதரெல்லாம் வெற்றி பெற்றதில்லை, வெற்றி பெற்ற மனிதரெல்லாம் புத்திசாலி இல்லை. இப்போ எங்களோட ஈழத்தில் அண்மையில் ஒரு திரைப்படம் வந்தது, புத்தி கெட்ட மனிதரெல்லாம். அதானே பேர் படத்துக்கு. ஸோ இந்த புத்தி சாதாரணமாக பேச்சு வழக்கிலையும் இருக்குது. இன்னும் உனக்கு புத்தியே வேலை செய்யுது இல்லையா, உனக்கு புத்தியே இல்லையா? அப்போ இந்த புத்தி என்றால் என்ன? அந்த கரணங்கள்னால மனம் புத்தி. ரெண்டாவது நாளைய தினம் பார்க்க இருக்கிறோம் புத்தி என்றால் என்ன, அது என்ன விஷயம் என்று அதை பார்த்துட்டு, நாளை மறுதினம் சித்தம் என்றால் என்ன அதை பார்த்துட்டு, அதுக்கு அடுத்த நாள் அகங்காரம் என்றா என்ன என்றதை பார்த்துட்டோம்டா தான் மனமென்று சொன்னதுன்ற மனம் புத்தி சித்தம் அகங்காரம் நாளையும் பார்த்தால் அந்த ஒட்டுமொத்த மனமென்ற விஷயம் எங்களுக்கு தெளிவாக தெரிய வரும். அதுக்கு பிறகு அடுத்த கட்டம் என்ன மாதிரி நாங்கள் கொண்டு போகலாம்ன்றதை பார்க்கலாம். மீண்டும் நாளை புத்தி என்ற தலைப்போடு சந்திப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ சிவகுருப்யோ நமः. ஹரி ஓம். ஓம் நம சிவாய. இன்றைக்கு சில